சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். டாட்டூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரிஸ்க் அண்ட் பிரிகாஷன்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பச்சை குத்தல்களினுடைய அபாயங்கள் என்ன, நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பச்சை குத்தல்கள் முன் எப்போதை விட மிகவும் பொதுவானதாக இப்போது மாறிவிட்டது. அதனுடைய அபாயங்களை பற்றி பலர் புரிந்து கொள்ளவில்லை. பச்சை குத்துதல் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான குணாதிசயங்களை நாம் எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பதை சில மருத்துவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். ஒரு சில மணி நேரங்களில் புதிய டாட்டூவின் ஒரு சொத்தாக நாம் நம்மை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் பச்சை குத்திக் கொள்வது எவ்வளவு எளிதானது என்பதை நீங்கள் நிரந்தர உடல்களை பற்றி கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை குத்துவதற்கு முன் அதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பச்சை குத்துதல் எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்றத முதல்ல தெரியும். டாட்டூ என்பது மை கொண்டு தோலில் செய்யப்படக்கூடிய ஒரு நிரந்தர குறியீடு அல்லது வடிவமைப்பு என்று சொல்லப்படுகிறது. வழக்கமாக பச்சை குத்துபவர்கள் தையல் இயந்திரத்தை போலவே செயல்படும் கையடக்க இயந்திரத்தை முதலில் பயன்படுத்துகிறார்கள். இயந்திரத்தில் தோலை பலமுறை துளைக்கும் ஊசிகள் உள்ளன. ஒவ்வொரு முறை அந்த நமது தோலில் துளைக்கும் போதும் ஊசிகள் தோலின் மேலடுக்கில் மையின் சிறிய துளியை அங்கே செருகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பச்சை குத்துவதால் சிறிது இரத்தப்போக்கு மற்றும் வலியும் ஏற்படுகிறது. பச்சை குத்திக் கொள்வதால் டாட்டூ கலைஞர்கள் பொதுவாக மயக்க மருந்து எனப்படும் வலியை குறைக்கக்கூடிய மருந்துகளை அப்போது பயன்படுத்துவதில்லை. பச்சை குத்துதல்ல செயல்முறை தோலை மேலடுக்கை அது உடைக்கிறது. அதாவது தோல் நோய் தொற்றுக்கள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கக்கூடிய அபாயமும் அதில் அடங்கும். அப்ப அதுல என்னென்ன ஒவ்வாமைகள் இருக்கிறது என்பதை நாம அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். Tattoo ink can cause allergic skin reactions such as an itchy rash at the tattoo site. அப்ப பச்சை குத்தப்பட்ட இடத்துல அரிப்பு மற்றும் தோல் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும். This can happen even years after getting a tattoo. Red ink tends to be more prone to allergic reactions than other tattoo ink colors. இதுல என்னன்னா, மற்ற பச்சை மை நிறங்களை விட சிவப்பு மை ஒவ்வாமை எதிர்விளைவுகளுக்கு அதிகமாக நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. தோல் தொற்றுகள். பச்சை குத்திய பிறகு தோல் தொற்று ஏற்படலாம். அசுத்தமான மை அல்லது சரியாக கிருமி நீக்கம் செய்யப்படாத அந்த ஊசிகள் உபகரணங்களை நமக்கு தொற்று ஏற்படும். நல்ல பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றப்படாத அந்த டாட்டூ ஸ்டுடியோவில் பச்சை குத்தி கொள்வது நமக்கு மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அப்ப சில நேரங்கள்ல தோல் அழற்சி ஏற்படும். அந்த பச்சை மையை சுற்றி அழற்சி ஏற்படும். இது கிரானுலோமா என்று அழைக்கப்படுகிறது. கிரானுலோமா பச்சை குத்துவதும் கெலாய்டுகளுக்கு வழிவகுக்கும். கெலாய்டுகள் வடு அந்த திசுக்களின் அதிகப்படியான வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய உயர்த்தப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இரத்தத்தின் இந்த டாட்டூக்கள் மூலமாக அந்த ரத்தம் கருவிகள்ல ரத்தம் பாதிக்கப்பட்டிருந்தா நமக்கு ரத்தத்தின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் நமக்கு ஏற்பட்டுவிடும். எடுத்துக்காட்டுல மெத்திசிலின் எதிர்ப்பு, ஸ்டேஃப்லோகோக்கஸ் ஆரியஸ், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி ஆகியவை இந்த நோய்களாக நமக்கு உருவாகும். அப்போ உங்கள் ஆபத்தை குறைக்க நீங்கள் பச்சை குத்திக் கொள்வதற்கு முன் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த பச்சை குத்துவதால உங்களுக்கு ஒவ்வாமை, தொற்று மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுக்கு மருந்து அல்லது பிற சிகிச்சைகளும் நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், தயாராக இருக்க வேண்டும். பச்சை குத்துவதற்கு முன்பு அல்லது பச்சை குத்தி கொண்ட பிறகு நமக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதை பற்றி நாம பாதிப்பு என்றால் வருத்தப்பட்டு தான் ஆக வேண்டும். உங்களை பச்சை குத்தி கொள்வதற்கு அழுத்தம் கொடுக்க கூடாது. நம்ம மேலும் மது அருதி இருந்தாலோ அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாலோ பச்சை குத்தி கொள்ள கூடாது என்பதை இங்கு ஒரு காஷனாக சொல்லப்படுகிறது. அப்ப பச்சை குத்தி கொள்ள விரும்புகிறீர்கள் என்று உறுதியாக இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, பச்சை குத்தப்பட்ட இடத்தை நாம் எந்த இடத்தில் குற்றிக்கொள்ள போகிறோம் என்பதை நாம குத்தக்கூடிய இடம் என்ன என்பதை நாம்
ஐடென்டிஃபை பண்ணோம். உங்கள் பச்சை குத்தலை ஆடையின் கீழ் மறைக்க வேண்டுமா என்று நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எடை அதிகரிப்பு, கர்ப்ப எடை அதிகரிப்பு உட்பட பச்சை குத்தலின் தோற்றத்தை மாற்றலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பச்சை குத்துபவர் யார்? அவர் ஒரு சிறந்த பயிற்சியாளரா? அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டவரா? அவர் பச்சை குத்துதல் விதிகள் மற்றும் உரிமம் பெற்றவரா? உள்ளூர் உரிமம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவரா? நமது நகரத்தில் அல்லது மாவட்டத்துல மாநில சுகாதாரத்துறையுடன் இவர் பயிற்சி பெற்றவரா? பயிற்சி பெறாத எவரையும் நமது தோல்ல பச்சை குத்த அனுமதிக்க கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய டாட்டூ கிட்டை நீங்களே செய்யக்கூடிய டாட்டூ கிட்டை பயன்படுத்த வேண்டாம் என்பதையும், அதே மாதிரி பச்சை குத்துபவர் கையுறை அணிகிறாரா என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். டாட்டூ கலைஞர்கள் ஒவ்வொரு முறையும் டாட்டூவை உருவாக்கும் போது கைகளை கழுவ வேண்டும் மற்றும் ஒரு புதிய ஜோடி கையுறைகளை அணிய வேண்டும் என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பச்சை குத்துபவர் சுகாதார உபகரணங்களை பயன்படுத்துகிறாரா? அப்ப உங்கள் செயல்முறைக்கு முன் சீல் செய்யப்பட்ட பேக்கேஜில் இருந்து ஊசி மற்றும் குழாய்களை எடுத்துக்கொள்வதை நாம பார்க்கிறோம். அனைத்து மைகளும் புதிய முறையில உருவாக்கப்பட்டது. இந்த சீல் உடைத்து நமக்கு பயன்படுத்த வேண்டும். தட்டுகள், அவர் பயன்படுத்தக்கூடிய தட்டுகள், கொள்கலன்கள் மற்றும் பிற உபகரணங்கள் எல்லாமே கிருமி நீக்கம் செய்யப்பட்டதாகவோ அல்லது கிருமி நீக்கம் செய்யப்படாததாகவோ இல்லாத மாதிரி நம்ம அதை சரியாக இருக்கிறதா என்பதை நாம் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்ப மீண்டும் பயன்படுத்த வேண்டிய கருவிகளை டாட்டூ கலைஞர் அதை சரியான முறையில குப்பை தொட்டியில் சரியான கண்டெய்னரில் அதை சேகரித்து வைக்கிறாரா? அதை மீண்டும் ஒரு முறை அவர் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாம ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆட்டோகிளேவ் மூலம் கிருமி நீக்கம் செய்ய முடியாத கருவிகள் மற்றும் பொருட்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் பிறகு முழுமையான கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதில் அவர் கைகளை வைக்கக்கூடிய டிராயர் கைப்பிடிகள், டேபிள்கள் மற்றும் சிங்குகள்லாம் முறையாக அவர் கையாள்கிறாரா என்பதையும் நாம பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. அடுத்தது, பெரும்பாலான பச்சை குத்தல்கள் குணமடைய 2 வாரங்கள் ஆகும். தொற்று நோயை தடுக்க மற்றும் குணப்படுத்துவதை நாம கண்காணிக்கணும். அடுத்தது, பச்சை குத்திய தோலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை சோப்பு மற்றும் தண்ணீர்ல மற்றும் மென்மையான முறையில அதை வாஷ் பண்ணணும். குளிக்கும் போது புதிதாக பச்சை குத்தப்பட்ட தோல்ல நேரடியாக நீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அந்த பகுதியை உலர வைத்து அதை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, அதை அழுத்தமாக தேய்க்க கூடாது. மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தலாம். பச்சை குத்திய தோல்ல ஒரு லேசான மாய்ஸ்சரைசரை ஒரு நாளைக்கு பல முறை தடவலாம். சூரிய ஒளியை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். பச்சை குத்திய பகுதியை சூரிய ஒளியிலிருந்து அது குணமாகும் வரை வைக்க வேண்டும். அதே சமயம் பச்சை குத்திய பிறகு நீச்சல் குளத்திற்கு போகக்கூடாது என்பதையும் நாம இந்த பச்சை குத்துதலில் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் என்ன, அதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள் எவ்வாறு சுத்தமாக கையாளப்படுகிறது, நமக்கு டாட்டூ போடக்கூடிய கலைஞர் அதை முறையாக பின்பற்றுகிறாரா என்பதையும் நாம் நம்மளது சேஃப்டி ஸ்டெப்ஸ் நாம கட்டாயமா பார்க்கணும். டு மேக் ஷூர் யுவர் டாட்டூ இஸ் டன் சேஃப்லி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் இது போன்ற அறிவியல் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் சரவணன், அருணாச்சலம்.